கூடலூரின் மழைக்காடுகளின் மத்தியில் சாலையோர மரக்கிளையில் ஓய்வெடுத்த சிறுத்தையின் இயற்கை நிமிடம். இது ஒரு சிறுத்தை, ஆனால் இந்த நொடியில் அது ஒரு உயிர் மட்டுமல்ல, மேற்கு தொடர்ச்சி மலைகள் தந்த அற்புத இயற்கையின் கவிதை. கூடலூரின் அடர்ந்த காடுகள், நீர்த்துளிகளால் நனைந்த காற்று, மழை நனைத்த இலைகளின் வாசனை, இவையெல்லாம் சேர்த்து உயிர்த்திடும் ஒரு பசுமை கவிதை. அந்த கவிதைக்குள் இன்றைய காலை ஒரு அபூர்வ காட்சி இயற்கை ரசிகர்களுக்கு பரவசத்தை தந்தது. சாலையோரத்தில் நிழலை தாங்கி நின்ற ஒரு உயரமான மரம், அந்த கொழுத்த கிளையில் ஒய்யாரமான ஒரு சிறுத்தை மெதுவாக நீந்தும் உடலை நீட்டி தலையை சாய்த்து சாந்தமாக ஓய்வெடுத்து கிடந்தது. அது ஒரு அச்சுறுத்தல் அல்ல, அது ஒரு அழகு, அது ஒரு காட்டுயிர் அல்ல, அது ஒரு கலைச்சித்திரம். தங்க நிற தழும்புகளால் அலங்கரிக்கப்பட்ட அதன் தோல் மரக்கிளைகளின் இடைவெளிகளில் ஊடுருவிய ஒளியால் ஒளிர்ந்தது. காடின் பசுமைக்குள் தங்கமணியாய் தெரிந்தது. வழியே சென்ற பயணிகள் வாகனங்களை மெதுவாக நிறுத்தி இயற்கை தந்த அந்த அரிய அரங்கேற்றத்தை அமைதியாக ரசித்தனர். அந்த கணம் இயற்கை நமக்கு சொல்வது போல இருந்தது: இவை என் மக்கள், இவைகளுக்கான இடம் நான் தந்த காடு, அவற்றை அன்போடு அமைதியாடு நோக்குங்கள். சிறுத்தை எமைந்த அச்சமுமின்றி தன்னுடைய ராஜப்பொழிவை வெளிப்படுத்தும் விதத்தில் வாளை ஆட்டி தூரத்தை நோக்கி சிந்தனையில் மூழ்கியிருந்தது. மனிதர்களின் இருப்பை உணர்ந்ததும் அவர்களை தன் உலகில் ஒரு கணம் வந்து பார்த்த பயணிகளாய் மட்டும் அது பார்த்தது. மேற்கு தொடர்ச்சி மலைகளின் உண்மையான கருத்து அதனுள் மறைந்திருந்தது. மனிதனும் வனவிலங்குகளும் இடைவெளியை காக்கும் போது இயற்கை எப்போதும் இப்படியான அற்புதங்களை நமக்கு தரும். கூடலூரின் பசுமை, அதன் நனைந்த காற்று, அதன் உயிர் சத்தமே கண்டு ரசித்த அந்த நிமிடம் சுற்றுச்சூழலை காப்பதன் முக்கியத்தை மீண்டும் நினைவூட்டும் வகையில் இருந்தது. ஓரிரு நொடிகள் என்று தோன்றினாலும் அந்த காட்சி பார்வையாளர்களின் மனதில் என்றென்றும் பதிந்துவிட்டது. இது ஒரு சிறுத்தையின் ஓய்வு அல்ல, கூடலூரின் இயற்கை ஓவியத்தில் காடு தானே வரைந்த ஒரு உயிரோவியம்.